ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசூதி ஒர்க்கு. இது 4வது கிளாஸ் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லி கொடுத்தேன். இது எப்படி போகணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள் கைட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் ஒன்று விட்டு ஒன்று வரும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இங்கே வந்துட்டு கீழே வரக்கூடாது, திரும்ப ரிட்டர்ன் வந்து போகணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதை ஃபில் பண்ணிடுவோம். நம்ம ரிட்டர்ன் திரும்பி வந்து மேலே இருக்கிற ஒரு லைன் என்ன செய்கிறோம், நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மேலே போகும்போது அதே இடத்துல வரணும். சரியா? அதே இடத்துல வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வருது. அடுத்து இங்கே வந்து ரெண்டு லைனில் நம்ம போயிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கசூதி ஒர்க்கில் பெருசாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு திரும்ப பின்னாடி போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. ரிட்டர்ன் அதே மாதிரி மேலே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி போடணும். ஓகே, இப்போ போகும்போது கூட மேலே இருக்கிறத ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே அது மாதிரி ரிட்டர்ன் ஒன்றும் பண்ண கிடையாது, போகும்போது இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்தவுடனே என்ன செய்யணும், திரும்ப ரிட்டர்ன் வந்து விட்டு போன ஸ்லாண்டிங் லைனெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு வந்து ஊசி வந்து நல்லா பொடி ஊசி எடுத்துக்கோங்க கைஸ், அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இல்லையா, ரிட்டர்ன் திரும்புகிறேன் பாருங்கள். இந்த ஒவ்வொரு பிட்டு விட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து முடிச்சிடணும். இது பாருங்களேன், பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும், ஈவனாக வரும். கசூதி ஒர்க்குடையது அப்படி தான், பேக் சைடும் முன்னாடி ஒரே மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சி இதே மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். தேங்க்யூ.